முப்பாட்டின் ராவண பத்தித்தல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. முப்பாட்டின் ராவண பத்தித்தல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. சொல்லுங்க. சாப்பிடலையா நீ? சாப்பிடலாம். நீ சாப்பிட்டு 2 நாள் ஆகுதே. நீ பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்க. நானும் தண்ணி அடிக்கிறேன்னா இருக்கேன். இக்க இவன் என்ன சொல்லிட்டு போறான்? தண்ணி குடிக்கன்னு தான் சொன்னான். தண்ணி குடிக்கன்னு சொல்லியா? தண்ணி அடிக்கன்னு சொன்ன மாதிரி இருந்ததே. சே அதெல்லாம் தொட மாட்டான். அதெல்லாம் அவனுக்கு தொடர பழக்கம் கிடையாது. இல்ல தொட மாட்டாம்ல? சே அதை எப்படி தொடுவான்? அதெல்லாம் தொட மாட்டான். நான் ஏன் இருக்கணும்? ஜான் ஜான் வாங்க. என்ன கிங்ஸன் இல்ல உங்க தம்பி வண்டியில ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்குதே. ஊருக்கும் சத்தம் போட்டாச்சு, ஆனாலும் கேட்கல. வண்டியை வேகமா எடுத்து போய்கிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க? நம்ம ஊர் பயிலெல்லாம் பாதியில வழி மறிச்சு பார்த்தானுங்க, நிக்கவே இல்ல. வண்டியை வேகமா எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காரு. தம்பிக்கு தண்ணி அடிக்க பழக்கம்லாம் இல்லல்ல? இல்ல, அவனுக்கு அந்த மாதிரி பழக்கங்கள் கிடையாது. இல்ல, தண்ணி அடிச்ச மாதிரி தான் இருந்ததே. இல்ல அது ஏதோ கவனக்குறைவுல போயிருப்பா. நான் இப்ப போனை போட்டு சொல்றேன். பார்த்து தம்பி, நைட்டு நேரம் சீக்கிரம் போனை போட்டு வீட்டுக்கு வர சொல்லுங்க. சார் சரிங்க தம்பி, நானும் நம்ம பையில கூட்டிட்டு போறேன். சரிங்க நச்சு. என்னென்ன 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 வண்டியில ஸ்பீடா போய்கிட்டு இருக்காங்கடா. என்னன்னு சொல்றீங்க? அவன் அப்படி எதுவும் பண்ண மாட்டானே, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு. இல்லடா, அவன் 2 நாளாவே இந்த பச்சை தண்ணி கூட குடிக்காம தான் இருக்கான். ஏதாவது நிறுத்தி ஏதாவது பண்ணிட போறான். சீக்கிரம் போய் பாருங்கடா. சச்சா, கோவத்துல ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு வண்டி ஓட்டுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அவனுக்கு எதுவும் ஆகாது. டேய், அவன் நிறுத்தில உட்காந்துக்கிட்டு இருக்கான்டா. சரிண்ணா, நான் போய் பார்த்துட்டு வரேன். பாரு, உங்ககிட்ட இருக்க ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு போ. சரியா? ஏதாவது ஒரு வழியில அவனை மடக்கி பிடிங்க. சரிண்ணா, நான் இப்பவுமே கிளம்பிட்டேன். இல்ல, அவன் தப்பான முடிவு எடுக்க மாட்டானே. ஏய், அவன் உசுரடா. நாம பாசத்தை வெளிக்காட்டணும். அவனுக்கு காட்ட தெரியாது. அவனை நம்மளை விட பல மடங்கு அவன் மேல உசுரா இருந்தான்டா. அவன் அவன்ல பாதியா அவளை பார்த்தான்டா. அவன் உசுரா பார்த்தான். முடியலன்னு, என்னாலே முடியலன்னு. இந்த குடும்பத்துக்குள்ள அவன் எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தாலும் அதே அளவுக்கு வலியும் கொடுத்துட்டு போயிட்டானு. ஆனா நம்ம பொண்ணு நமக்கு சொந்தம் இல்லையானே. அவன் அவங்க அப்பா கூட தான் இருப்பாளா? நம்ம பொண்ணு நம்ம கிட்ட வரமாட்டாளா? நமக்கு உரிமை இல்லையானே. என் பிள்ளைய எப்படி மீட்டு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். என் பிள்ளை இல்லாத வீட்டுல என்னால இருக்க கூட முடியலடா. எங்க பார்த்தாலும் அவ குரல் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குடா. அப்பா அப்பான்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் அவ கூடுற குரல் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. மாமா காலில் விழுந்தாவது நான் அவளை கூட்டிட்டு வந்துடுவேன். எவ்வளவு அவர் காலில் விழுந்து என்னால கெஞ்ச முடியுமோ கெஞ்சி பார்ப்பேன். அதையும் மீறி புள்ளைய தரமாட்டேன்னு சொன்னார்னா அவரை போட்டுட்டும் புள்ளைய தூக்கிட்டு வருவேன். நமக்கு நம்ம புள்ள தானே. ஆனா என் புள்ள வயிற்றுல இருக்க 5 மாசம். ஆனா எனக்கு முத புள்ளைய இசைதானே. எனக்கு பொம்பளை புள்ள பிறந்தா எனக்கு எவ்வளவு பாசம் வருமோ அதை விட பல மடங்கு பாசத்தை வச்சுட்டேன்னு. விடுறா, புள்ள வருவா. இன்னும் 2 நாள்ல கூப்பிட்டு வரேன். சரிண்ணே, கிங்ஸன் கடையில் இருக்கானு பார்த்துட்டு வரேன். சரி. இல்ல 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 எப்படி நான் கூப்பிட்டு வர போறேன். என் புள்ள குரல கேக்குது. அந்த குரல் உண்மையா இருந்துடாதா? என் புள்ள கூப்பிட்டது உண்மையா இருக்க கூடாதா? என் புள்ள கூப்பிட்ட மாதிரியே இருக்குது. அது உண்மையா இருக்கணும். கூப்பிடுறது உண்மையா இருக்கணும். இந்த புருஷன் செத்துட்டானே, உங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டியா? நான்
உசுரோட இருக்கும்போது எனக்கு என்னை விட்டுட்டு உங்க அப்பா வீட்டுக்கு வந்த நினைச்ச தண்ணி போயிட்டேன். எனக்கு என் புருஷனா வேணும்னு சொல்ல வேண்டியது. நான் செத்துட்டேன்டி, நான் செத்து போயிட்டேன்டி. நான் செத்து போயிட்டேன்டி, நான் செத்து போயிட்டேன்டி. அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லிட்டு கொண்டுறாதீங்க. எனக்கு அப்படி சொல்லாதீங்க, நான் ஏற்கனவே செத்து போயிருக்கேன். என்னதான் நீ ஏற்கனவே கொண்டுட்டே. எனக்கு பாசம் வைக்க தெரியாது, ஆனா உன்னோட உசிரியை வச்சுட்டேன்டி. நான் செத்து போயிட்டேன்டி. உங்களை பார்க்கணும் போல இருக்கு, பார்க்கணும் போல இருக்கு. கூப்பிட்டா உடனே வர மாட்டேன். சாரி சாரி, உள்ள நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என்ன கிங்ஸேன்? எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்குது. யாராவது என்ன தேடி வந்தா தேட வந்தான்னு சொல்லிடு. கிங்ஸேன், இதோட சாம் 3 திருப்பு போன் அடிச்சிட்டான். செத்துட்டேன்னு சொல்லு. ஜானே பாரு, கிங்ஸ் ஏதோ கோமா போய்கிட்டு இருக்கான். அவன் ஒரு நாளும் என்கிட்ட கோவப்பட்டதே இல்ல. அவன் ஏதோ தப்பான முடிவு எடுக்க போற மாதிரி எனக்கு தோணுது. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. இரு, நான் பைக் எடுத்து எங்க போறான்னு பாக்க. ஜான், அவன் வண்டி ஸ்பீட் எடுத்துட்டு கிளம்பிட்டான். சரி, நான் பின்னாடியே போறேன், சீக்கிரம் வா. என்ன பாப்பா, நீங்க இங்க புதுசா வந்திருக்கீங்களோ? ஆமா. அழுதீங்களோ? இல்லம்மா. இல்ல, நீங்க அழுதீங்கல்ல. என் விதிய நினைச்சு அழுத. விதியா? என் உசுரெல்லாம் அங்க விட்டுட்டு அனாதையா விட்டுட்டு வந்துட்டேன். அந்த உசுரெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைச்சு அழுதியா வருது. என் உசுரெல்லாம் அங்கதான் இருக்கு. அந்த உசுர்களுக்கு நான் சாப்பிடாம சாப்பிட தெரியாது. நான் சாப்பிட்ட மிச்சத்தை தான் அந்த உசுருக்கு சாப்பிடும். கண்டிப்பா அந்த உசுருக்கு ஒண்ணு கூட சாப்பிட்டு இருக்காது. அதான் அழுதியா வருது. உங்க உசுறு எங்க இருக்கு? என் அப்பா, என் மாமா, என் உசுரு கிங்ஸ்லி, என் உசுரு கிங்ஸ்லி. பாவம், அங்கதான் என் உசுரு இருக்கு. அனாதையா எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேன். சாவுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். செத்து தொலைங்கன்னு வந்துட்டேன். துரோகம் பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன தாலாட்டி சீராட்டி பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. அம்போன்னு தவிக்க விட்டுட்டு வந்துட்டேன். பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. குழந்தை மாதிரி அப்படி அரவணைச்சு வளர்த்தாங்க. அனாதையா விட்டுட்டு வந்துட்டேன். தவிக்க விட்டுட்டு வந்துட்டேன். மிருகமா இருந்தாங்க, மனுஷங்களா மாத்தினேன். பாசக்காரங்களா மாத்தினேன். இப்ப மறுபடியும் மிருகமா மாத்திட்டு வந்துட்டேன். அனாதையா போட்டுட்டு வந்துட்டேன். எங்க மாமா எப்பவுமே எனக்கு சோறு விட்டுட்டு அந்த மிச்சத்தை தான் அவரு சாப்பிடுவாரு. சத்தியமா என் சாம் மாமா சாப்பிட்டுக்க மாட்டாரு, எனக்கு தெரியும். அங்க 2 சின்ன மாமா இருக்காங்க, கவின் மாமா, சாரன் மாமான்னு. உசரே, நான் தான் உங்களுக்கு பச்சை குழந்தை. தோல்ல தூக்கியே சமைப்பாங்க. எங்க எப்படி இருக்காங்களோ தெரியல. குட்டி மாமாவா? மனசளவுல ரொம்ப குட்டி மாமா. எங்க அப்பா இல்ல, எங்க அப்பா. எங்க அப்பா கூட தான் நான் தூங்குவேன். எங்க அப்பா தான் கால் அமைக்கி விடுவாரு, கதை சொல்லுவாரு. எங்க அப்பா இப்ப தேடிக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு
கேட்டுக்கிட்டே இருக்கணும். அரை மணி நேரம் என் குரலை கேட்கலன்னா அவருக்கு பதட்டம் வந்துடும், பயம் வந்துடும். இன்னத்துக்கு எங்க அப்பா பைத்தியமா இருப்பாரு. இங்க இருக்க அப்பா உசுர் மட்டும் கொடுத்தாரு. ஆனா அங்க இருக்க அப்பா உசுரோட அன்பு பாசம் ஒட்டுமொத்தமா அவரையே எனக்கு கொடுத்தாரு. இங்க பாருமா, கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் சரியாயிரும். நம்ம நாட்டுக்கு போயிடலாம். ஒரேடியா கூட்டு போறீங்களாப்பா? ஆமாமா, நம்ம நாட்டுக்கு போயிட வேண்டியதான். ஒரேடியா கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்கப்பா. இங்க பாருமா, எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பொண்ணு, என் வாரிசு. அமெரிக்கால தான் படிக்க வைப்ப. இங்க இன்னொன்று விசா கிடைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் இங்க பக்கத்துல ஒரு காலேஜ்ல பேசியிருக்க, நீ அங்க போயிட்டு வா. வீட்டுக்குள்ள இருந்தா ஒரு மாதிரி இருக்கும். சரியா? எங்கப்பா படிக்க வைக்க போறீங்க? நீ நினைக்கிற மாதிரி அந்த சைடு திருநெல்வேலிக்கெல்லாம் போக முடியாது. விருதுநகர் பக்கம் தான். நம்ம இப்ப அங்கதான் ஷிஃப்ட் ஆக போறோம். இன்னும் 2 நாள் ஷிஃப்ட் ஆயிடுவோம். சரியா? விருதுநகருக்கா? இங்க உள்ள காத்து உனக்கு ஒத்துக்கிடாது. இங்க அவ்வளவும் ரவுடிங்க மூச்சு காத்து தேடி வந்து தூக்கிட்டு போயிடுவானுங்க. அவனுக்கு வாசனையே உனக்கு இருக்கக்கூடாது. உன் அம்மாவோட சாவுக்கு காரணமானவங்க மூச்சு காத்து கூட உன் மேல படக்கூடாது. என் உசுரை எங்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுங்க மூச்சு காத்து கூட உன் மேல படக்கூடாது. இங்க பாரிசே, அவனுக்கு உன்னை தாளாட்டி சீராட்டி வளர்த்துருக்கலாம். ஆனா அதே நேரத்துல உன் அம்மா சாவுக்கு அவனுக்கு காரணங்களை நீ மறந்துடாத. உன்னையும் என்னையும் அனாதியா நாடோடியா அழியவட்டவனுக்கு மூச்சு காத்து கூட உன் மேல படக்கூடாது. இனி என் உடம்புல உசுருக்க வரைக்கும் அவனுக்கு மூச்சு காத்து கூட உன் மேல படாது. அவனுக்கு கூட சேரணும் வாழணும்னு கனவு நினைக்காத. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. என் மனைவி, என் காதலி, என் உசுரு தட்டி பறிச்சுட்டானுங்க. ஒன்னி இழக்கிறதுக்கு நான் விரும்பல. யார வேணாலும் இந்த உலகத்தை மன்னிப்பேன். செம்பலிங்க குடும்பத்தை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். இதுதான் நான் உனக்கு கடைசி சொல்றது. அந்த செம்பலிங்கம் கிங்ஸ் மனசு தூக்கி எரிஞ்சிரு. இனி அவன் கூட நீ நினைச்சாலும் வாழ முடியாது, வாழவும் முடியாது, வாழவும் விட மாட்டேன். அதையும் மீறி நீ வாழணும்னு நினைச்சனா உனக்கு உசுர் கொடுத்தேன்னு சொன்னிய, அந்த உசுரை நானே எடுத்துருவேன். செத்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமான்னு தெரியல, ஆனா வாழவே கூடாதுன்னு மட்டும் தோணுது. போச்சு போச்சு, என் உசுர் என்ன விட்டு போச்சு. நான் தூக்கி சுமந்தாவ வாசனை கூட இன்னும் என்னை விட்டு போகல. அதுக்குள்ள என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு. என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டாரு. என் வாரிசோட வாசனை என்னையே சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கு. என் இசை தங்க சொல்ற பூ வாசனை, அவன் மேல வீசுற சந்தன வாசனை, அந்த பால் மனம், இது வரைக்கும் நான் அப்படி சுவாசத்தை சுவாசிச்சதே இல்லை. கெட்டவங்க சுவாசத்தையே சுவாசிச்சேன்னா முத அவகிட்டதான் அந்த வாசனையே நான் உணர்ந்தேன். இப்ப அந்த வாசனை தான் எனக்கு உலகம். அவதான் என் உலகம் இருக்கும்போது மறுபடியும் இந்த பாவத்துக்குள்ள என்ன தள்ள வச்சுட்டாங்களே. இதெல்லாம் கையிலே தொடக்கூடாது, என் பிள்ளைக்கு அலர்ஜி வந்துடும். எல்லாத்தையும் விட்டேன. இந்த சாரைய வாசனை எனக்கு பிடிக்காமலே போச்சுது. அவகிட்ட வர இந்த மல்லிப்பூ வாசனை, சந்தன வாசனை, பால் வாசனை தான் எனக்கு பிடிச்சது. அதுக்கு நான் அடிமையான. அவ என் கூட இருக்கதா எனக்கு சொர்க்கம் நினைச்சேன். என் பிள்ளை என் கூட இருக்கதா என் உலகம் நினைச்சேன். அந்த வாசனைக்கு நான் அடிமையான. இப்ப மறுபடியும் இந்த சாக்கடையை தூக்க வச்சுட்டாங்களே. எப்போ இனி என் வாரிசு என் கையில வரும்? என் வாரிசோட அந்த வாசனை எனக்கு எப்ப கிடைக்கும்? என்கிட்ட இருந்து பிடிச்சு கூட்டு போயிட்டாரு. இல்ல, என் பிள்ளை எல்லாமே இருக்க முடியாது. இப்படியே போச்சுன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். எனக்கு என் வாரிசு வேணும், என் வாரிசு எனக்கு வேணும். அவன் பேசணும்,
அவளை நான் தூக்கி சமக்கணும். அவ என் கழுத்தை தொட்டிட்டு கிடக்கணும். இல்ல, அவ இல்லாம என்னால வாழ முடியாது. அவ இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது. கிறுக்கு பிடிக்க என் வாரிசு எனக்கு வேணும். என் வாரிசு தங்கம் வந்துருமா, வந்துரு. இல்ல, அவர் இருந்தா தானே அவர்கிட்ட புள்ள இருக்கணும். அவனை போட்டு தள்ளிட்டா எங்க வீடு சொர்க்கமா இருந்தது. நாங்க சொர்க்கத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எங்க வீட்டை இந்த சாமியை தூக்கிட்டு போயிட்டலடா. எங்க தெய்வத்தை தூக்கிட்டு போனல. என் வீட்டு வாரிசை கூட்டிட்டு போய் எங்க நரகத்துல தள்ளிட்டல. நீ இருந்தது போதும்டா. அண்ணே, அண்ணா, என்ன இது பழக்கம்? இதெல்லாம் உனக்கு வேண்டானே. இப்பதான் இந்த பழக்கத்தை வந்து வெளியில வந்தீங்க. இப்ப மறுபடியும் அந்த பழக்கமா உங்களுக்கு வேண்டானே? அண்ணனுக்கு தெரிஞ்ச வருத்தப்படுவான். வேண்டானே. ஏய், அந்த மகாதேவன் என்ன மறுபடியும் இந்த சாக்கடைய கையில தூக்க வச்சுட்டான். முடிவு கட்டிடலானே. ஏய், கோயிலா இருந்ததுடா நம்ம வீடு. சொர்க்கம்டா நம்ம வீடு. நம்ம வாரிசு நம்ம வீட்டு இருக்க வரைக்கும் வீடு சொர்க்கமா இருந்தது. வீட்டுக்குள்ள இப்ப போக முடியலடா. சை, இருளடைஞ்சு போய் கிடக்குது. நம்ம வீட்டுல இருந்த வெளிச்சத்தை தூக்கிட்டு போய் இருளாக்கிட்டான்டா அந்த மகாதேவன். மகாதேவனை போட்டு தள்ளிடலாம்டா. அதுலயும் ஒரு சிக்கல் இருக்குன்னு. இல்லன்னா நம்ம வீட்டாளுக்கு இன்னும் அவனை போட்டு தள்ளாம வச்சிருக்குது. எந்த சிக்கலா இருந்தாலும் பரவாயில்லடா. செயலுக்கு தானே நான் போயிட்டு போறேன். ஆனா நம்ம வீட்டு வாரிசு நம்ம வீட்டுக்கு வேணும். இல்லன்னு அவ இசையை மிரட்டுறதே, உன் முன்னாடி நான் செத்துருவேன்னு அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா இசையை நாம உயிரோட பார்க்க முடியாது. அவளுக்கு என்ன வர தெரியாமலா? என்னதான் அவங்க அப்பா மேல அவளுக்கு பாசம் இருந்தாலும் அதை விட நம்ம மேல அவளுக்கு உசுரே இருக்குது. இருந்தாலும் புள்ள எதுக்கு அங்க போயிருக்கா? தாங்கிக்க முடியாதுன்னு. ஒருவேளை மகாதேவன் கோவத்துல ஏதாவது பண்ணிக்கிட்டான்னா காலத்துக்கு அது இசைக்கு தண்டனை. அந்த தண்டனை நம்ம இசைக்கு கொடுத்துட கூடாதுன்னு. என்னடா சொல்ற? உண்மையிலேயே மகாதேவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது இசைக்கு தானே தண்டனை. எப்படியும் அவர் பெத்தவர், பாசம் இல்லாம போகாது. ஒருவேளை மகாதேவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம தான் கொண்டுட்டோன்னு வரும். இசையோட நிலைமை நினைச்சு பாருன்னு. அவளால சகஜமா நம்ம கிட்ட மறுபடியும் பழக முடியும். அவ சந்தோஷமா இருக்க முடியும். பாவுன்னு அவளுக்கு தண்டனை கொடுத்துட வேண்டாம். தெரியும்ண்ணே, எப்படி நம்ம வீட்டு வாரிசு நம்ம வீட்டுக்கு கூட்டு வரணும்னு தெரியும்ண்ணே. கொஞ்சம் பொறுமையா இருப்போம். புள்ள இல்லாம எனக்கு பைத்தியம் பிடிக்குடா. புள்ளை எங்க கூட்டிட்டு போனான்னு கூட தெரிய மாட்டேங்குது. நானும் எல்லா இடத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். புள்ளை எங்க கூட்டு போயிருக்கான்னு கூட தெரியலையே. இனி சத்தியமா நம்ம கண்ணில் காட்ட மாட்டாரு. அப்ப நம்ம புள்ள அதெல்லாம் டென்ஷன் தட்டி தூக்கிடுவான். பொறுமையா இருப்போனே. எப்படிடா உனக்கு பிள்ளை பார்க்காம இருக்க முடியுதே? காலையிலே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு முழுக்க தேடி இருக்க. எங்கேயாவது அவன் மனம் அடிச்சிடாதா? எங்கேயாவது அவன் மேல அடிக்கிற பால் மனம் மனத்துறாதான்னு காலையில 5 மணிக்கு வண்டி எடுத்துட்டு போனேன். இப்பதானே வரேன். தூரத்திலேயாவது அவளை பாத்துற மாட்டேன். நாய் மாதிரி அலைஞ்சிருக்கேன். காலையில லோலான்னு சுத்தி இருக்கேன். எங்கேயாவது தூரத்துல தெரிஞ்சிட மாட்டாளான்னு. எனக்கு பைத்தியம் பிடிக்குடா. காலையிலே நம்ம 2 பேரும் படுத்து கிடக்கும் போது நம்ம 2 பேரும் நடுசுல வந்து படுத்துக்கிட்டு நம்ம கிட்ட விளையாண்டுட்டு கிடப்பா பத்தியா? ஆமாண்ண. என்ன பழக்கம் விடுவா, கதெல்லாம் சொல்லுவா, இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவா. அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அவ பேச பேச அந்த கட்டில விட்டு எந்திக்கிறதுக்கே மனசு இருக்காதுடா. அவ மேல வர அந்த வாசனை, அவ பேசுற பேச்சு அப்படியே இருந்துடக்கூடாதான்னு நமக்கு தோணுலடா. ஆமாண்ண. அப்படியே எந்திக்கும் போதே நம்ம கழுத்தை தொங்கிக்கிட்டே வருவா. எங்க போனாலும் அவளை கூட்டுக்கிட்டே சுத்துவோம். பைக்ல நம்ம பின்னாடி உட்காந்துக்கிட்டு என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு வருவா. ஊரே கண்ணு படும். பொத்தி பொத்தி கூட்டிட்டு போவோம். அவன் கண்ணு பற்றக்கூடாது, இவன் கண்ணு பற்றக்கூடாது, அவன் கண்ணு பற்றக்கூடாதுன்னு. திரும்ப அந்த காலம் வராதாடா? திரும்ப இசை நம்ம கூட அப்படி இருக்க மாட்டாளா? அப்படி மட்டும் நடக்கிறேன்னா நான் இருக்கிறது என்னடா பிரோஜனம் இருக்குது? நான் செத்துறேன்டா. என்னால அப்படிலாம் இருக்க முடியாதா? அவன் இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. அண்ணா அப்படிலாம் இருக்கானே. வந்துருவானே, அவ புத்திசாலி. கண்டிப்பா வருவானே, திரும்ப வந்துருவானே. அழாதன தப்பான முடியாது எடுத்தாதானே. எனக்கு பயமா இருக்குடா. திரும்ப அந்த காலம் வராதான்னு எனக்கு பயமா இருக்குடா. முடியலடா. எனக்கு இசை வேணும்டா. எனக்கு இசை இல்லாம இருக்க முடியலடா. எனக்கு பயமா இருக்குடா. சத்தியமா சொல்லுடா, எனக்கு சொல்ல தெரியலடா. எனக்கு எங்க பார்த்தாலும் அவன் இருந்த மாதிரியே இருக்குடா. பயமா இருக்குடா.
ஆனா என்ன பேசுற? அதுல ஒண்ணு இல்ல, ஈஸி வந்துருவானே, நம்ம புள்ள வந்துருவானே, நான் பண்ண முடியாத எடுத்துறாதானே. சரி நான் வீட்டுக்கு வானே, நீ வீட்டுக்கே வரல, எல்லாரும் கவலைப்பட்டு இருக்காங்கண்ணே. வாங்கண்ணே. எங்க பார்த்தாலும் எனக்கு அவன் நின்ன மாதிரியே இருக்கும்டா. நான் பைக்கு கொண்டு நிப்பாட்டதுக்கு முன்னாடியே வண்டியில வந்து ஏறி உட்காந்துக்கிடுவா, அங்க இருந்து கழுத்தை தொங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள வருவா. முடியாடா, எனக்கு கொள்ளுண்டா நினைவு, நான் தாங்கிக்கிட மாட்டேன்டா. எங்க பார்த்தாலும் என் புள்ள நின்ன மாதிரியே இருக்குடா, என்னால முடியலடா. நான் வரல, நான் வீட்டுக்கு வரல. அண்ணா வீட்டுக்கு வாடா, நீ முத பாக்கத்துக்கு எஞ்சிட்டு வா. வரல, நான் வரல. வரல அப்புறம் நானும் பாட்டில் கையில தூக்கிறேன், பரவாயில்லையா? மாமா மாமா என்னங்க என்னங்க வா, என்னங்க வா. என்ன? நான் வேணா போட்டுமா? ஏன், எதுக்கு? இல்ல, ஏற்கனவே இந்த வீட்டுல எல்லாரும் மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க, இதுல நான் வேற பாரமா. எங்க வீட்டுல எல்லாரும் மனசு உடைஞ்சிருக்கிறதுக்கும் நீங்க இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ பாட்டுக்கு இங்க இரு. இப்ப நீ எங்க போவ? உன்னை வெளியில பார்த்தா விட்டாய்ப்பானுங்க, போட்டு தள்ளிவானுங்க. வேண்டாம், வந்ததே வந்துட்டேன், கொஞ்ச நாளைக்கு இங்க இரு, நான் ஃபிளைட் ஏற்றி விடுறேன், அப்புறம் நீ உங்க நாட்டுக்கு போ. இல்ல, நான் இனிமே எங்க நாட்டுக்கு போக முடியாது. ஏன், எதுக்கு? நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சேன், அங்கேயே தேடி போயிருக்காங்க. நாங்க வரலன்னு அவங்க மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இனி இங்க வந்து தேடுவாங்க. நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சா உங்க குடும்பத்தை வேலைக்குன்னு அசிங்கப்படுத்துவாங்க. பாவம், ஏற்கனவே நீங்க எல்லாம் மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க. இந்த நிலைமையில என்னால எதுக்கு பிரச்சனை? நீ இப்ப எங்க போவா? உனக்கு எங்க தெரியும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பாத்துக்கலாம். என்ன மீது என்ன நடக்குன்னு பாத்துக்கலாம். வாரிசை தொலைச்சிட்டு நடப்பணமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு மேல நீங்க எவ்வளவு உசுரா இருந்தீங்கன்னு உங்ககிட்ட பழகிட 2 நாள்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த பொண்ணு என்கிட்ட பேசும்போது கூட உங்க வீட்டு பொண்ணை தான் பெருமையா பேசிட்டு இருந்தீங்க. எங்க இசைமா, எங்க அம்முக்குட்டிமான்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்க வீட்டு பொண்ணையே தான் நினைச்சிட்டு இருந்தீங்க. அப்பேற்பட்ட பொண்ணு இப்போ உங்க கூட இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய வலி வேதனைன்னு அது என்னால உணர முடியுது. இந்த மாதிரி நிலைமையில என்னால உங்க குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தனா உங்க குடும்பத்தால யாராலையுமே சமாளிக்க முடியாது. 2 பக்கமும் உடஞ்சு போயிருவீங்க. வேண்டாம், நான் வேற எங்கேயாவது போய்க்கிடுதேன், என்ன காப்பாத்திக்க என்னால முடியும். பரவாயில்ல, மனசுல தைரியம் இருக்கதான் செய்யுது. நீ இங்கே இரு, வேற எங்கேயும் போக வேண்டாம். வாக்கு கொடுத்துட்டேன், இங்கே இரு, நான் பாத்துக்கிடுறேன். இல்லங்க, என்னால உங்களுக்கு என்ன வளர்ந்தவன் கூப்பிடுவேன், இல்லைன்னா கவின்னு கூப்பிடுவேன். புதுசா என்னங்க? தூரத்துல இருந்து பார்க்கும்போதே ஏதோ வெட்டி பயிலுக, ரவுடி பயிலுகன்னு நினைச்சேன். இந்த குடும்பத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க எல்லாருமே எவ்வளவு பொறுப்புள்ளவங்களா இருக்கீங்கன்னு. பொறுப்புள்ள மனுஷனை தரக்குறைவா பேசக்கூடாதுல்ல. பரவாயில்ல, நான் பாத்துக்கிட்டேன். கவின், 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 இசையை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. இசையை கூட்டிட்டு வந்தாச்சா? சரி இல்லையா, நீ ரொம்ப போய் ரெஸ்ட் எடு, போ. சரிங்க. கவின், நீ இங்கதான் இருக்கல, எங்க போனாலும் எனக்கு போட்டியாவே வந்துட்டு இருக்க. நான் யாருக்கும் போட்டி கிடையாது, சும்மா சொன்னேன். நீ எப்படி இங்க? கவின் சார் தான் கூட்டிட்டு வந்தாரு. கவின் சார்? வேற எதுவும் இல்லையே. வேற என்ன இருக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இல்ல, கவின் உன்னை இங்க கூட்டு வந்திருக்கானே, அதான் கேட்டேன். ஒரு நிமிஷம். நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க பேசும்போது நீங்க எப்படி அவரை சொல்லி கூப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது, அது உங்களோட விருப்பம். ஆனா ஏன் முன்னாடி வேண்டாம், அது சங்கடமா இருக்கு. இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்பதான் தெரிஞ்சது இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. சும்மா இஷ்டத்துக்கு நம்ம மரியாதை இல்லாம பேசுறதே நல்லா இல்ல, அது மதிப்பா இருக்காது. வேற ஏதாவது கேட்கணும், சீக்கிரம் கேளுங்க. இப்படி பேசின கவினுக்கு பிடிக்குமே. எல்லாம் எனக்கு சாதகமாவே நடக்குன்னு பாத்துக்கிட்டு இருந்தா இந்த கவின் ஒரு வேண்ட வேலை பத்திரம் போலுக்கு. டேய், நீங்களும் குடும்பமா வாழவே கூடாடா. இந்த வீட்ல ஒரு பொம்பளை கூட உங்க கூட வாழக்கூடாது. மெயின் வெள்ளி இசை அப்பப்பப்பா
அவளை அனுப்புறதுக்கு நான் பட்ட பாடும் தில்லாலங்கடி வேலையும் அவமானமும் கஷ்டமும் வேண்டாப்பா. எப்படியோ எப்படியோ கண்டுபிடிச்சு அனுப்பியிருக்கேன். அந்த அவிய கஷ்டப்பட்டு வெளியில அனுப்புனேன். அவ வெளியில கஷ்டத்தை பார்த்துட்டு அப்பாடியோன்னு காலில் வந்து சரணடைஞ்சிட்டா. இனி மறுபடியும் அவளை வரட்டதுக்கு ஏதாவது வேலை பார்க்கணும். இயலுக்கும் ஏதாவது ஆப்பு வச்சேன். அவளும் விட்டுட்டு வெளியில போகாம சாதிச்சுட்டா. இந்த மகிமா நாயை விரட்டவே முடியாது. சாரன் சாரன் தாலி கட்டாம அவன் தான் புருஷன் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா. புருஷன் பக்தி ஓவரா இருக்குது. அவளுக்கெல்லாம் விஷம் தான் வைக்கணும். வச்சேன், தீ கொளுத்தி போட்டேன், பொழைச்சிட்டா. இப்ப என்னன்னா புதுசா இவ வந்திருக்கா. என்ன பண்ண ஏய், கடைசி வரைக்கும் நான் இந்த வீட்டுல ஒத்த பொம்பளைன்னா அது நான் மட்டும்தான்டா. இந்த வீட்டுல பொம்பளைன்னா அது நான் மட்டும்தான். வேற யாரும் இந்த குடும்பத்துல இருக்க கூடாது. நான் தான் அரசாட்சி பண்ணணும். நான் தான் உங்களை ஆளணும். இந்த வீரன்களை, இந்த ரவுடி பயிர்களை நான் தான் அரசாட்சி பண்ணணும். பண்ணுவேன், கூடிய சீக்கிரம் பண்ணுவேன். நான் போட்ட பிளான் படி எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கேன். சக்சஸ் ஆக்குவேன். தப்பு பண்ணி தண்டனை அனுப்பிப்பான். அப்பம் கூட இவன் கண் கலங்கி நான் பார்த்ததில்ல. கிங்ஸின் பெல்ட்டால் அடிச்சு எடுப்பான். அப்பம் கூட இவன் அழுத நான் பார்த்ததில்ல. ஒத்த புள்ள எல்லார் இதயத்தையும் புடுங்கி எரிஞ்சிட்டு போயிட்டான். உடஞ்சி போயிருக்கான். இந்த பாரு, இவனை பெத்தன இவ்வளவு நாள் ஆகுது. இவனை நான் அழுது பார்த்ததே கிடையாது. என்னெல்லாம் பார்த்தா முறைச்சுக்கிட்டு தான் நிற்பான். அவன் அழுத நான் பார்த்ததே இல்லை. நினைப்பேன், இந்த பையன் உள்ள அழுதா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்துட்டேன். இப்படி ஒரேடி உட்காந்து அழுவான்னு எனக்கு தெரியாம போச்சு. பார்வதி ஒட்டு மொத்தமா புடுங்கி எரிஞ்சிட்டு போயிட்டா. உடஞ்சி போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அழாதீங்க இங்க பாரு, இந்த பையன் அழுது நான் பார்த்ததில்ல. ஏதோ உங்ககிட்ட கெஞ்ச கேட்க அவனை அழாம பாத்துக்காம அவன் அழுறத என்னால பார்க்க முடியலம்மா. அழாத புள்ள திடீர்னு அழுதுச்சுன்னா அதை பார்க்குற சக்தி ஒரு தாய்க்கு கிடையாது. இந்த பயவுல அழுறதை என்னால பார்க்க முடியல. கொஞ்சம் பார்த்துக்கோங்க அத்தை. நான் நிஜமா சொல்றேன், நான் மருந்தா கண்டிப்பா இருக்கவே முடியாது அத்தை. அவங்க இசை பாசத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க. எங்க பார்த்தாலும் அவன் நினைவு, எங்க பார்த்தாலும் அவன் வாசனை. இதுதான் இப்ப அவங்களுக்கு தெரியுது. நான் மருந்தா ஒரு காலமும் இருக்க முடியாது அத்தை. மருந்தா இருக்க வேண்டாம். அந்த மருந்து சாப்பிட்றதுக்கு தண்ணியாவது இருமா போ. என்னங்க என்னால முடியலடி, என்னால முடியலடி. என்னால முடியலடி. ஆம்பளை ஆள்றது கௌரவ குறைச்சல் நினைப்பேன். அழுறவங்களை கோல நினைச்சேன். இப்போதானே புரியுது. இங்க பாருங்க, சீக்கிரம் இசை வந்துருவா. சரியா? இங்க பாருங்க, அவளால ரொம்ப நாளா அங்கெல்லாம் இருக்க முடியாது. பாருங்களேன், சீக்கிரம் வந்துருவா. வந்துருவல சத்தியமா சொல்றேன், வந்துருவா. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? கண்டிப்பா அவங்க அப்பா இங்க இருந்து அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போனான்னு நினைப்பாரு. தெரியல, இப்ப எங்க இருக்கானே தெரியல. அவ எங்க போனாலும் அவ படிச்ச டிசி வேணும். கண்டிப்பா அவ படிச்ச காலேஜுக்கு டிசி வாங்க வருவாரு. அட பாதவத்தி, எப்படி ஐடியா கொடுக்கறா? நீ என்ன சொல்ற? ஆமா, எப்படியும் டிசி வாங்க வருவா. அந்த காலேஜ் பிரின்சிபல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே. கொஞ்சம் மிரட்டி தட்டி வைங்க. அப்படி வாங்க வந்தா எங்களுக்கு தகவல் சொல்லணும் அப்படின்னு நீங்க தட்டி பறிக்க வைங்க. கண்டிப்பா சிக்னல் வரும். அப்ப போய் பார்த்து கூட்டிட்டு வந்துருங்க. சரியான நேரத்துல ஐடியா கொடுத்த. தேங்க்ஸ். நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. சரி, கிளம்புறேன். தம்பி, அண்ணா, சீக்கிரம் வாடா. சந்தோஷமா போங்க, உங்க பொண்ணை பார்க்கலாம். தேங்க்ஸ். தேங்க்ஸ் அடி, நானியமா பாத்துறாதீங்க. எனக்கு அவளை பார்க்கணும் போலதான் இருக்கு. சீக்கிரம் போய் கூட்டிட்டு வாங்க, போங்க. சரி. மனுஷனுக்கு சந்தோஷத்தை பாரு.
யா சத்தியமா சொல்றையா, நீ அழுறது என்னால பார்க்க முடியல. என்னால பார்க்க முடியலையா. எப்படியாவது ஈஸியா அவங்க பாத்துறணும், எப்படியாவது ஈஸியா அவங்க பாத்துறணும். நீ எப்படி வீட்டை விட்டு வெளியில போறன்னு நானும் பாக்குறேன்டி. நீ என்ன பண்ணி இந்த காரியத்தை கெடுக்க போறன்னு நான் பாக்குறேன். இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு ஏன்னா உன் மேல சந்தேகம் இல்லாம இருக்கலாம். எனக்கு நல்லா தெரியும் இங்க நடக்க எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான் காரணம்னே. உனக்கு யாரோ மறைமுகமா உதவி பண்றாங்க, அவங்களையும் நான் கண்டுபிடிக்கிறேன்டி. மகிமா ஈஸி இல்லாம நல்லாவே இல்லை பத்தியா? ஆமா, இருக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது எனக்கு. நான் அவ கூட படிச்சதான் ஞாபகத்துல வருது. நாங்க காலேஜுக்கு போகும்போது அப்படித்தான் அரட்டை அடிச்சுக்கிட்டே போவோம். எனக்கு அவன் ஞாபகமாவே இருக்கு. இழுத்து மூடிட்டு தூங்குங்க, சரியாயிரும். என்னது இழுத்து மூடிட்டு தூங்குன்னு சொன்னேன். கிங்ஸேன் வேண்டாம் கிங்ஸேன். என் ஜானுக்கு தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவான். இங்க பாரு, அவன் மட்டும் படுக்கையில விழுந்தான், அவனை காப்பாத்தவே முடியாது தெரியும்ல. எங்க வீட்டுல யாரும் உயிரோட இருக்க போறது இல்ல. எல்லாரும் யாருக்கே செத்துட்டான், ரெண்டு செத்து போகட்டான், நானும் பொழைக்க மாட்டேன். என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? இங்க என்ன போயா என்ன? கிங்ஸேன், நீ ஏடா இப்படி நடந்துகிட்டு இருக்க? டேய், அந்த வீட்டுக்கு தூணே நீதான். நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? பரவாயில்ல, 2 பேரும் அடிச்சு போட்டு வந்திருக்க. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அப்படித்தான் அடிப்ப. இப்ப என்ன போய் என்னை ஏமாத்திட்டு போயிட்டா, என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. இல்ல கிங்ஸேன், இந்த கிங்ஸேன் வாழ்க்கையில மொதல் திருப்பேன். ஏமாந்துட்டா ஏமாந்துட்டா ஏமாந்துட்டா. இல்ல கிங்ஸேன், பாவம் இசை, அங்க அவ என்ன நிலைமையில இருக்காளா? என் புருஷன் இருக்கும் போது நான் எதுக்கு அப்பா கூட போனேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா என் குடும்பமே சேர்ந்தால விட்டுருக்க மாட்டான். புருஷன் நான் உயிரோட இருக்க, அப்பா வேணும்னு போயிட்டால. அந்த பொண்ணு இடத்துல இருந்து யோசித்து பாரு. இத்தனை வருஷம் கழிச்சு தன்னை பெத்தவர் வந்திருக்காரு, நீ வரலன்னா கழுத்து அறுத்துக்கிடுவேங்காரு. அந்த புள்ள அதை எப்படி சம்மதிக்கும் சொல்லி? அப்போ நான் செத்த பரவாயில்ல அவளுக்கு. நீ வீர துணிச்சலானவன், கண்டிப்பா தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னு அந்த புள்ளைக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா அவ அப்பனை பத்தி அந்த புள்ளைக்கு தெரியாது. அதனாலதான் அந்த புள்ள அங்க போச்சது. இங்க பாரு, பாவம் இசை, அதுவும் செத்து போய் தான் இருக்கும். அந்த வார்த்தை சொல்லாத, அந்த வார்த்தை சொல்லாத. அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும். அப்போ நீ இப்படி குடிச்சு குடிச்சு சாக போற, ரோட்ல இருக்கவங்களாம் அடிக்க, வண்டியை ஸ்பீட் எடுத்துட்டு ஓட்டிட்டு வர. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? எனக்கு வாழை பிடிக்கல, வாழை பிடிக்கல. மொத திருப்பி ஏமாறப்பட்டிருக்க. என்னால இந்த வழியை தாங்கிக்க முடியல. என் அண்ணன் வரல, என் தம்பித வாசத்தை கொட்டி தீர்த்துட்டானுங்க. நான் கொட்டி தீர்க்கல. எனக்கு சொந்தமானவா என் உசுறு உன் மனசுக்குள்ள வச்சுட்ட, வெளிப்படுத்தவும் இல்ல. இவ்வளவு பாசமாடா வச்சிருந்த, பாசம் வச்சிருந்தேன்னா உசுறு, அவ என் உசுறு. வச்சுட்டு சொல்லிருக்கணுமோ? அழகடா, நீ அழுத பார்க்க முடியலடா. நான் பாசத்தை விட்டு காட்டிக்கல நினைக்க, அதான் என்ன நம்பாம போயிட்டா, என்ன விட்டு போயிட்டா. நான் இருக்கணும். என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அந்த புள்ளை எல்லா தடையும் உடச்சு எறிஞ்சிட்டு உன்னை தேடி வந்தா நீ உசூல் இருக்கணுமா வேண்டாமா? அந்த பிள்ளை அனாதையாக்கிட்டு போறியா? என்னால ஒரு நிமிஷம் கூட இல்லாம இருக்க முடியல. பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? இருக்க முடிய சொல்லுடா, என்ன பண்ணிட்டோம்? கண்டிப்பா உன்னை தேடி வந்துருவாடா. டே கொஞ்சம் நீ நல்லா இருடா, இதான் அந்த பிள்ளை கூட சேர்ந்து வாழ முடியும். அவ இல்லாம என்னால வாழ முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வேண்டாண்டா, டே வேண்டாண்டா, டே வேண்டாம், உனக்கு எல்லாம் ஒத்துக்கடாடா. டே இதெல்லாம் உனக்கு பழக்கம் இல்லடா, வேண்டாண்டா. டே கிங்ஸன், வேண்டாண்டா, டே வேண்டாண்டா. சான் ரொம்ப நொந்து போயிருவான்டா. ஏற்கனவே பிள்ளை போன துக்கத்துல இருக்கான். இப்போ நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சது அவன் செத்த போயிருவான்டா. என்னடா பண்ணிட்டு இருக்கா? வீட்டுக்கு வா, செத்துட்டேன்னு முடிவு பண்ணிருங்க, போங்க. கிங்ஸன், சான பாவுண்டா, நொந்து போயிருக்க, வீட்டுக்கு வா. அதான் சொல்லிட்டேனே, நான் செத்து போயிட்டேன், நான் உயிரோட இல்ல. இனிமேல கிங்ஸன் ஒருத்தன் இல்ல அப்படின்னு நினைச்சு உங்க வாழ்க்கையை பாருங்க, போங்க. என்கிட்ட போத வாங்க போற நீ. ஏய், நீ இல்லன்னா நாங்களாம் இல்லடா. என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏன் என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன், போங்க. இது உள்ள போக எனக்கு நிம்மதி கிடைக்குது, போங்க. இது உனக்கு பழக்கம் இல்ல, இது உனக்கு ஒத்துக்கிடாது. எந்திரிச்சு வெளியில வா, பழகிக்கிடணும். ஏன்னா எனக்கு இதான் இனி நடந்துடும். எனக்கு நிம்மதியை கொடுக்க போறது நீதான். எல்லாரும் என்ன போங்க, சொல்லிக்கிட்டே இருக்க, கேட்க மாட்டேனே. கிங்ஸ் வேண்டாண்டா. எதுக்கு தட்டி விட்டா? கையாம அண்ணன்
என்னடா பேசிட்டு இருக்க? எதுக்கு தட்டி விட்ட? என்ன மிருகமாயிட்டா? மிருகமாக்கிட்டு போயிட்டா? நீ எதுக்கு இப்ப தட்டி விட்ட? எனக்கு பதில் வேணும். கிங்ஸன் சவன அவனை தூக்குங்க. யார் தட்டி விட்டன்னு கேட்ட? யார் தட்டி விட்டன்னு கேட்ட? ஐயோ கோத்து உச்சுக்கு போயிட்டானே. தொத்தர நீ நவுன்றே. பரவாயில்ல, அவன் என்ன பண்ணா நானும் பாக்குறேன். ஆமாடா, நான் அதை தட்டி விட்டேன். இப்ப என்ன? ஏன் தட்டி விட்ட? வேண்டாம், அவனுக்கு அதிகமாயிட்டு வேற ஏதாவது பண்ணிடலாம். பாய் பேசாத. தூக்கி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போடுறேன். ஏன் தட்டி விட்ட? ஏன் தட்டி விட்ட? ஏன் தட்டி விட்ட? கிங்ஸன் அண்ணன் வேண்டாம் விடு. எதுக்கு உடைச்ச? கிங்ஸன் உனக்கு என்னடா ஆச்சுது? அடிடா அடி. அண்ணன் தானே, பரவாயில்ல அடி. உனக்கு மட்டும் தான் வலி நினைச்சிட்டல, நீ செத்து போயிருக்கோண்டா. அடா அடின்னு சொன்ன. இல்ல நீ அடி, உனக்கு அப்பதான் கோபம் தீரும்னா அடியா. கிங்ஸன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன கொன்னுருங்க, என்ன சீக்கிரம் கொன்னுருங்க. அதுதான் நல்லது. இல்லைன்னா நான் மிருகமா மாறிடுவேன். என்ன கொல்லுங்க. உன் மன வேதனை எங்களுக்கு புரியுதுடா, புரியாமலாம் இல்லடா. இது உள்ள போச்சுன்னா நீ மிருகமா மாறிடுவேன். இங்க பாரு, இசை சீக்கிரம் வந்துருவாடா. எங்க புள்ள வந்துடும்டா. வந்தோட கண்டிப்பா ஒண்ணு தண்டை தேடுவா. நீ இப்படி குடிச்சு மிருகமா மாறிட்டேன்னா அவளை யாரா பாப்பா? யார் பாப்பாங்க? நம்ம மேல எனக்கு நம்பிக்கையும் இல்ல, பாசமும் இல்ல. விட்டுட்டு போயிட்டா, விட்டுட்டு போயிட்டா, என்ன விட்டுட்டு போயிட்டா. என்னால முடியல, என்னால முடியல. எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குண்ணே. சரி வா, கொஞ்ச நாள் வெளியில போயிட்டு வரலாம். வா. வேண்டாம், திடீர்னு தேடி வந்துட்டானா? ஐயோ, இவன் படுற நரக வேதனைய பார்க்க முடியலையே. இவன் படுற வேதனைய பார்க்க முடியலையே. இல்லண்ணே, என்ன தேடி வருவா, சீக்கிரம் வந்துருவா. அவளால இருக்க முடியாது, அவளால இருக்க முடியாதுண்ணே. வந்துருவா. சரி சரி, குடிச்சதுல கக்கிரு. உனக்கு அது உள்ள போக வேண்டாம். கக்கிரு. முடியல முடியல. அதான் உனக்கு ஒத்துக்கலடா. ஏன்டா இது உனக்கு இப்ப இல்ல, எப்பவுமே ஒத்துக்கிடாது. ஏன்டா இது உள்ள போட்ட? சரி, அவன் கக்கி இருக்கட்டும். அவன் முதுக்க தடை விடு. என்ன? நான் சொல்றேன்னு கோபப்படாதீங்க. என்ன விஷயம்? சாரி, நான் சொல்றேன்னு கோபப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இதுதான் சரியான நேரம். நீங்க சோர்ந்து போயிருக்கீங்க. இந்த நேரம் உங்களை தோக்கடிச்சாதான் உண்டுன்னு ஒரு கூட்டம் உங்களை தோக்கடிக்கிறதுக்கு பிளான போட்டிருக்காங்க. அதான் அந்த அசோசியேஷன்ல இருந்து உங்களை தூக்குனாதான் அடுத்து நீங்க அந்த அசோசியேஷன்ல சேர்க்க முடியாது, அந்த ஃபீல்ட்ல இருந்து நீங்க வெளியில போயிருவீங்கன்னு நீங்க சோர்ந்து இருக்கிற நேரமா பார்த்து பிளான போட்டு தேர்தல் வச்சிருக்காங்க. யார் சொன்னா? தகவல் வந்தது. நான் தைரியமா தான் இருக்கேன். எவன் வந்து நிக்காது நானும் பாக்குறேன். சொன்னா கேளுங்க. நீங்க இப்போ சோர்வாதான் இருக்கீங்க. இந்த நேரம் நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா தோத்து போயிருவீங்க. ஏன்னா அவங்க பிளானே அதுதான். இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இங்க யாருமே இல்ல. இசைதான் உங்க பலம். அவளும் இப்ப இல்ல. கிங்ஸன் உங்க பின்னாடி இருந்தாரு. அவரை பார்த்துதான் பல பேர் பயந்து உங்க பின்னாடி வரதுக்கு பயந்தாங்க. இப்போ கிங்ஸனும் உங்க பக்கம் இல்ல. சொன்னா கேளுங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? நான் போய் தானே ஆகணும். ஒண்ணு தைரியத்தை வர வளைச்சிட்டு என்னால அதுல ஜெயிக்க முடியும், என்னால முழு கவனம் அதுல செலுத்த முடியும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருந்து போங்க. இல்லனா நான் போறேன். என்னால இப்ப ஜெயிக்க முடியும், என்னால இப்ப ஜெயிக்க முடியும். உங்களை விட்டு நான் வெளியில போய் நான் பட்ட அவமானம், வேதனை, அசிங்கம் அதெல்லாம் எனக்கு நிறைய பாடத்தை கத்து கொடுத்துட்டு எந்த மனுஷனை எங்க எப்படி சவுக்கடி கொடுக்கணும்னு கத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். என்ன அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி நான் ஜெயிக்கணும். என் புருஷ தோத்து போக கூடாது, நீங்க தோத்து போக கூடாது. வேண்டாம், இப்ப நான் நிக்கிறேன். என்ன உளறிட்டு இருக்க? நான் பாத்துக்கல. நான் சத்தியமா சொல்றேங்க, மனுஷன் வெளியில எப்படி ஒவ்வொருத்தனும் இருக்காங்கறத கத்துக்கிட்டு வந்துட்டேன். அந்த ஓநாய்கிட்ட எல்லாம் எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் கத்துக்கிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ்ங்க, என்ன நம்புங்க. என்னால இந்த வாட்டி ஜெயிக்க முடியும். தனியா ஜான் பொண்டாட்டியா என்னால ஜெயிக்க முடியும். நீங்க முழு மனசா எனக்கு அனுமதி கொடுத்தா போதும். உங்க ஆசீர்வாதத்தோட உங்களை முன்னிறுத்தி ஜான் பொண்டாட்டியா என்னால ஜெயிச்சுட்டு வர முடியும். ஜான் பொண்டாட்டியா தான் நான் போறேன். ஜான் பொண்டாட்டியா தான் நான் போவேன்.
அங்க இருக்கிறவங்க யாத்திரமா வக்கர புத்தி படைச்சவனுங்க. அவன் ஜெயிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவானுங்க. நீ பொண்ணு என்ன பண்ண முடியும்? அதான் என் புருஷன் நீங்க இருக்கீங்களே. ஜான் பேரை சொன்னாலே அவன் நடுங்கி போவான். அத நான் அனுபவத்துல உணர்ந்துட்டு வந்திருக்கேன். நீங்க இப்ப அவனுக்கிட்ட தோத்து போயிட்டீங்க. எவனுக்கும் ஜான் மேல பயம் இல்லாம போயிடும். நீங்க இப்ப ஓய்வுல இருங்க. சத்தியமா சொல்றேன், அவனுக்கு எப்பவுமே உங்களை பார்த்தா பயம் இருக்கணும். ஜான் பேரை கேட்டா பயம் இருக்கணும். நான் ஜான் பொண்டாட்டிய போறதுனால அதே பயமும் தயக்கமும் அவனுக்கு இருக்கும். அதே நீங்க தோத்து போயிட்டீங்க. வேண்டாங்க, அத வாயால கூட என்னால சொல்ல முடியல. வேண்டாம், என்ன நம்புங்க. நிஜமா சொல்றேன், நான் ஜெயிச்சிருவேங்க. ஃபைல புடி. என்னங்க? போய் ஜெயிச்சிட்டு வா. உனக்கு பின்னாடி நான் இருப்பேன். என்னங்க? போயிட்டு வா. ஜான் பொண்டாட்டியாவே போயிட்டு வா. தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ். கண்டிப்பா ஜான் பொண்டாட்டியா ஜெயிச்சிட்டு வருவேன். இதுதான் ஒரு பொண்ணுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும். கெட்டின புருஷனே நம்பிக்கை வச்சு தைரியமா போயிட்டு வா, நீ ஜெயிச்சிட்டு வான்னு சொல்ற வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாத வார்த்தை. கண்டிப்பா ஜெயிப்பேன். இதுக்காகவாது கண்டிப்பா ஜெயிப்பேன். கண்டிப்பா நீ ஜெயிச்சுவ. புருஷன் தவந்து போயிருக்கும் போதே இப்ப போனா புருஷன் தோத்து போய்வான்னு தெரிஞ்ச உடனே மனசுல தைரியத்தை வரவழைச்சிட்டு தன்னால ஜெயிக்க முடியும்னு வந்து நின்ன பாரு. பரவாயில்ல, நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் உன் பின்னாடி நான் இருப்பேன். பயப்படாம போயிட்டு வா. இந்த ஃபீல்ட்ல என்ன தவிர வேற எவனும் ஜெயிக்க முடியாது. நீ சொல்ற சதா, இப்ப நான் போனா தோத்து போயிடுவேன். மனசுல செத்து போயிருக்கேன். எங்க பார்த்தாலும் என் புள்ள ஞாபகம், அவ வாசனை. தோத்து போயிடுவேன், தோத்து போயிடுவேன். வேண்டாம், நான் தோத்து போக கூடாது. போயிட்டு வா, ஜெயிச்சுட்டு வா. நிச்சயமா ஜெயிப்பேன். சத்தியமா ஜெயிப்பேன். நான் இந்த ஜானை தோத்து போக விட மாட்டேன். இந்த குடும்பம் என்னைக்கு தோத்து போக கூடாது. செம்பலிங்க விட்டு மருமகளா சொல்றேன். நிச்சயமா ஜெயிச்சுட்டு தான் வருவேன். கண்ணாடிங்கிறது செம்பலிங்க குடும்பத்தோட அடையாளம். நான் செம்பலிங்க விட்டு வாரிசாதான் போறேன். ஜெயிக்கணும். கண்ணில் பயம் தெரியக்கூடாது. நான் பயந்துட்டேன்னு என் கண்ணை பார்த்து தெரிஞ்சானுங்கன்னா என்ன தோக்கடிச்சிருவானுங்க. நான் என்ன பாக்குறேன், என்ன யோசிக்கிறேன்னு எவனுக்கும் தெரியக்கூடாது. செம்பலிங்கையா சொல்லி கொடுத்தது. செம்பலிங்கையா விட்டு மருமகளா தான் போறேன். ஜெயிச்சுட்டு வருவேன். இவ கண்டிப்பா இந்த வாட்டி ஜெயிச்சிருவா. தந்திரத்தை கத்துக்கிட்டா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். கத்துக்கிட்டா ஜெயிச்சிருவா. நான் பார்த்த அபி இது இல்ல, அந்த கண்ணுல பயம் இல்ல, பேனா விட்டு வந்துட்டு நான் இவ பின்னாடி நிக்கணும் அவசியமே இல்ல. ஜெயிச்சிருவா. என் தங்கமே, என் தங்கமே, என்னால முடியலம்மா, அப்பாவால முடியலம்மா. தங்கமே, என் தங்க புள்ள, அப்பாவே சுத்தி சுத்தி வருவியம்மா. எப்படி தங்கம் இருக்க? அப்பா கிட்ட வந்துருமா. அப்ப தோத்து போய்கிட்டே இருக்கம்மா, அப்ப தோத்து போய்கிட்டே இருக்கம்மா. என் பலமே நீ தானம்மா. அப்ப தோத்துட்டேம்மா, அப்ப தோத்து போயிட்டேம்மா. என் தங்க பிள்ளை வந்துருடா. இசைமா, நம்ம இங்க இருந்தது போதும். கிளம்ப நேரம் வந்தாச்சு. இல்ல, எனக்கு இங்க யார் மேலேயும் நம்பிக்கை இல்ல. எனக்கு உன் மேலேயும் நம்பிக்கை இல்ல. உனக்கு பெத்த அப்பாவை விட தூக்கி வளர்த்த ஜான் உனக்கு பெருசா போயிட்டான்ல. உனக்கு அந்த ஜானாலதான் நான் இந்த நரக வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆசையா காதலிச்சு கல்யாணம் பண்ண உன் அம்மா உன்னையும் பறி கொடுத்துட்டு நாடோடி மாதிரி நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் என் பிள்ளைய எப்போ பார்ப்போம், என் பிள்ளை கூட நான் எப்போ சந்தோஷமா வாழுவேன். நான் இழந்த நாட்களெல்லாம் என் பிள்ளை கூட என்ன மீண்டும் கழிக்கணும்னு உனக்காக காத்துக்கிட்டு இருந்தா நீ இன்னும் அந்த குடும்பத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்க. துரோகம் பண்ண குடும்பத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்க. என்ன, அவனுக்கிட்ட ஒரு வருஷம் இருந்திருப்பியா? சொல்லு. உன்னை கண்டுபிடிச்சானுங்க. இல்லைன்னா அவனை படுற அப்படி தொழிலை பண்ணிக்கிட்டு அப்படியே அவனை பிசினஸை பெருக்கிக்கிட்டு இந்த ஊர்ல நான் தான் ராஜான்னு வாழ்ந்துருப்பானுங்க. ஆனா என் புள்ளைய எப்போ கண்டுபிடிப்ப, என் புள்ளைய எப்போ கண்டுபிடிச்சு என் கூட வாழ்வா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உனக்கு கனவு கண்டு உன் மேல உசிரியை வச்சு
கண்ணால பார்க்காத ஒண்ணு கற்பனையில என் பொண்ணு இப்படித்தான் இருப்பான்னு ஒன்னையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த நான் உனக்கு பெருசா தெரியல. அப்பா இங்க பாரு, நீ என் உசுரு, நீ என் உசுருமா. உன்னை எப்போ பாப்போம் உன்னை அள்ளி அணைக்கிறேன்னு காத்துக்கிட்டு இருந்தவன். நீ அந்த ஜாமீன் வச்சுக்க பாசத்தை பார்க்கும்போது நான் ஏமாந்துட்டேன்னு எனக்கு தோணுது. அந்த ஜானை விட நான் உனக்கு கீழே போயிட்டல, பெத்தப்ப நான் உனக்கு கீழே போயிட்டல. உன்னை வளர்க்கல, உன்னை ஆளாக்கல, ஏதோ இடையில உன்னை பார்த்து உன்னை வளர்த்துருக்கான். அவன் உனக்கு பெருசா இருக்கான். நான் அவனுக்கு கீழே போயிட்டல. என் புள்ள அப்பா வந்த உடனே என்னை கட்டி அணைச்சு அப்பான்னு அழுவான்னு நினைச்ச. நீ என்னன்னா அந்த ஜானு, அந்த சாமு, தோழனு அவனுங்களே நினைச்சுக்கிட்டு இருக்க. அவனுக்கு நமக்கு துரோகம் பண்ண குடும்பம். இன்னைக்கு நான் இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு அவனுக்கு தான் காரணம். நீ அந்த வீட்லயே வாழ்ந்துக்கிட்டு அவன மேல உசுரா இருந்துட்டு இருக்க. எல்லாத்தையும் மறந்துருமா? வேண்டாமா? அவனுக்கு சகாசமே நமக்கு வேண்டாம். எங்கேயாவது கண்காணாத தேசத்துல போய் சந்தோஷமா வாழலாமா? இந்த அப்பாவுக்கு துரோகம் பண்ணிடாதம்மா. எனக்கு இது யாரும் இல்ல. உன் மேல ஒட்டுமொத்த பாசத்தையும் வச்சு உன்னை நம்பி வந்திருக்க. மீதி வாழ்க்கைய புள்ள கூட வாழ போறான்னு ஆசையோடு கனவோடு உன்னை தேடி வந்த. அப்பா நீங்க நினைக்க மாதிரி ஜானப்பா சாமமெல்லாம் கெட்டவங்க எல்லாம் இல்லப்பா. இசை அவனுங்களை பத்தி பேசாத. அப்பா நான் சத்தியமா சொல்றேன்ப்பா, அவங்க என் மேல உசுரையே வச்சிருந்தேங்கப்பா. நான் இப்பவும் சொல்றேன், நான் அவங்கள பார்க்காம பச்சை தண்ணி கூட யாராவது குடிச்சிருக்க மாட்டாங்க. சத்தியமா சொல்றேன்ப்பா. நானும் தான் வந்து 2 நாள் இன்னும் சாப்பிடல. என் புள்ள சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடுவேன்? நீ என்னை பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுதியா? உங்க அம்மா தான் அந்த குடும்பத்து மேல பாசம் வச்சுட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டா. என் கூட கடைசி வரைக்கும் வாழ்வேன்னு வாக்கு கொடுத்துட்டு என்ன வாழ விடாம பண்ணி வச்சுட்டு போயிட்டா. இப்ப ஒண்ணு நம்பி இருக்கு, நீ அப்படி பண்ண போறியா? இல்லப்பா இல்லப்பா. ஜானுக்கு அவனுக்குன்னு பொண்டாட்டி இருக்குது, சாமுக்கு இருக்குது, துறைக்கு இருக்குது. எல்லாரும் துணையோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கிங்ஸின் மாமா அவனை பத்தி பேசாத. அப்பா அவருக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டலப்பா. சின்ன வயசுல உங்க அம்மா அறிவில்லாம பேசி வாக்கு கொடுத்ததே. வாக்கு கொடுத்தாலும் கல்யாணம் முடிஞ்சிட்டலப்பா. சின்ன வயசுல 1000 பேசுவாங்க, அதுக்காக அது இல்லாம நம்பிக்கிட்டு இருப்பாங்க. பச்சை பிள்ளைதானே நீ. உனக்கு வாழ்க்கை எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த அப்பா உனக்கு வேணுமா வேண்டாமா? வேண்டாம்னா சொல்லிடு, நான் இங்கே செத்து போயிருந்தேன். எதுக்கு நான் நரக வாழ்க்கை வாழணும்? இவ்வளவு நாள் நான் வாழ்ந்த நரக வாழ்க்கை போதாது. இதுக்குமே எனக்கு வாழறதுக்கு விருப்பம் இல்லை. உங்களை எனக்கு பிடிக்கல, உங்க கூட வர முடியாது. எனக்கு அந்த கிங்ஸ் தான் முக்கியம், அந்த ஜான் தான் முக்கியம் சொல்லு. நான் செத்து போயிருந்தேம்மா. என்னால போராட முடியலம்மா. பாசத்துக்காக ஏங்கி போராட முடியல. என் புள்ள கூட வாழ போறேன்னு ஆசையோட வந்தேன். என்னால முடியலம்மா. செத்துறட்டுமா? அப்படி சொல்லாதீங்கப்பா. சொல்லு, செத்துறட்டுமா? அப்படி சொல்லாதீங்கப்பா. என்ன என்னதான் பண்ண சொல்லுத? அப்ப பேச்ச கேப்பியா மாட்டியா? அப்படி சொல்லாதீங்கப்பா. செத்து போயிருவேன்னு சொல்லாதீங்கப்பா. என்னால தாங்க முடியலப்பா. அப்ப நான் வாழ விடு. அப்ப கூட வா, நம்ம கண்காணாத இடத்துக்கு போயிருவோம். இந்த பாரு, நீதி காலமாவது நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். வா. அப்பா ஒரே ஒரு வாட்டி அந்த வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துருட்டோமாப்பா. அப்படி ஒரேடியா போயிரு. அப்படி மட்டும் இப்ப அவனுக்கு கண்ணில் பட்ட உன்னை ஒழிச்சு வச்சுட்டு என்ன தரவே மாட்டானுங்க. அவனுக்கு குறுக்கு பிடிச்சாலிதானுங்க. என்னப்பா சொல்றீங்க? உன்னை வாழ வீசி தேடிட்டு இருக்கானுங்க. இப்ப நீ அங்க போன அவ்வளவுதான், உன்னை எனக்கு தரவே மாட்டானுங்க. எனக்கு என் புள்ள வேணும். வா கிளம்பு. அண்ணே நீ எதுவும் பேச வேண்டாம். நான் என் பொண்ணை கூட்டி கிளம்புறேன். உன்னை யாருங்க வர சொன்னா? இதுல நீ தலையிடாத. இல்லண்ணே, அது வந்து நீங்களாவது அப்பா கிட்ட எடுத்து சொல்லுங்க. நான் என்னமா சொல்லணும்? அவன் என் பேச்சதான் கேட்க மாட்டேக்கானே. உன் பிள்ளைகிட்ட எதுவும் சொல்லலையே? ஏன்னா அவன் அங்குள்ள விசுவாசி தான். இப்பதான் எனக்கு தெரியும். உன் மகன்கிட்ட எதுவும் சொல்லலையே? இல்லண்ணே, ஒன்னும் சொல்லல. கேட்டான், இசை எங்கன்னு கேட்டான். தெரியாதுன்னு சொல்லிட்டேன். இவன் எப்படி இங்க வந்தா? நல்லா இருக்கு. உன்னை நம்பினதுக்கு நல்ல வேலை பார்த்திருக்க. அண்ணா சத்தியமா இவன் எப்படி வந்தான்னு எனக்கு தெரியாதுன்னு. அண்ணா எனக்கு தெரியாதுன்னு. அவங்க மேல கோபப்பட்டதுல போதும். அவங்கள என்ன சொல்லல, நான் அதை எங்க அம்மா பின்னாடி வந்து கண்டுபிடிச்சேன். எதுக்கு உங்களுக்கு இந்த வீம்பு? அவன் அங்க வாழ்ந்துட்டு இருந்தால பரவாயில்ல. இதை நீ தலையிடாத, உனக்கு தேவையில்லாதது. வேண்டாமம்மா, சொன்னா கேளுங்க. தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இசைக்கு வெளியே ஆபத்து இருக்குது. அவனுக்கு தான் இவ்வளவு நாள் பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருக்கானுங்க. நீங்க வெளியில கூட்டு போனீங்க, எங்க இந்த ஆபத்து வருதுன்னே தெரியாது. உனக்கு என்ன தெரியும்? ஆபத்தே அவனுங்களால தாண்டா வருது. நீங்க பாரு, அவனுக்கு விசுவாசமா இருக்கேன்னு நீங்க பார்த்தே வச்சே இங்கதான் இசை இருக்கான்னு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்க. என்ன மிரட்டுறீங்க? அவனுக்கு தாய் மாமா, மறந்துடாத. தேவையில்ல, எதையும் நீ சொல்ல வேண்டாம். இசை வா கிளம்பு.
வேண்டாமா, நீங்க தப்பு பண்ணுவீங்க. சொன்னா கேளுங்க. இசை நீ வான்னு சொன்ன. இசை கிங்ஸின் குடிச்சிட்டு வீட்டுல எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு கிடக்கும். ரோட்ல மடத்தனமா பைக் எடுத்துட்டு போறான். அவனுக்கு வாழறதுக்கு பிடிக்காம கண்டதெல்லாம் பண்ணிட்டு கிடக்கும். என்ன மாமா சொல்றீங்க? இசை கிங்ஸ பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவன் எந்த எல்லைக்கும் போயிருவான். தங்கச்சி டேய் சும்மா இருடா. இசை நீ வான்னு சொன்ன. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா, வீட்டுல இருக்க எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட ரோட்ல எல்லாரும் கண்ணா பண்ணு போட்டு அடிக்கிறான். அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. குடிக்காதவன் புதுசா குடிச்சதுனால அவனுக்கு ஒத்துக்கிட மாட்டேங்குது. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான். வேண்டாம் இசை, இங்க இருந்து போயிடாத. சொன்ன கேளு. இங்க இருந்து தப்பிச்சு போயிரு. உங்க அப்பா என்ன பண்றான்னு நான் பாக்குறேன். இடமே என்ன பண்றான்னு பாக்கும். நீ போ இசை. இசை போ. அவன் சொல்றான்ல போ. அவன் என்ன பாத்துக்கிட்டு வானா. போ. என் பொணத்துக்கு மாலை போடுறதுக்கு வா. போ இசை. இப்படி மிரட்டுறத நினைச்சு நீ கிங்ஸனை கொன்றாத. சொன்னா கேளு. அவன் நீ இல்லாம ஒரு நொடி கூட வாழ்ந்துக்கிட மாட்டான். போ ஓ, நான் சொல்லிட்டோம்ல. போ. பாக்குறியா இதேட்டு செத்து கிடக்கத பாக்குறியா? பெரிய மனுஷன் ஐயா, அந்த புள்ளையா இப்படி பாடப்படுத்துற, சித்திரப்படுத்துற. ஒன்னா யாரு இங்க வந்து அதை சொல்ல சொன்னதே. இப்ப நீ தான் என் பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்க. சொன்னா கேளுங்க. அந்த புள்ளைய வாழ விடுங்க. சொன்னா கேளுங்க. என் அண்ணன் சொன்னா சரியா இருக்கும். என் அண்ணன் ஒரு முடிவு எடுத்தா அது சரியா இருக்கும். இசைவா வாழ சொன்ன. என் புள்ளைய தேடி எவனாவது வந்தீங்க, சொன்னதை செய்வா இந்த மகாதேவன். இசை